பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய ஒரு அ ஒரு நல்ல சிந்தனை துளிகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அதற்காக நம்ம கடைசியில ஜெபிக்கலாம். அந்த டாபிக்க பத்தி நான் பேசிவிட்டு அந்த டாபிக்காக நம்ம ஜெபிக்கலாம். இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான டாபிக்கு ஊழல், லஞ்சம், பரிதானம். பல வார்த்தைகள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அ அநேகர் இதனால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இதுல லஞ்சம் வாங்குறவங்க, லஞ்சம் குடுத்தவங்க எல்லாருமே நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு முறையில அ எங்கேயோ ஒரு இடத்துல கிஃப்ட் மாதிரியோ, அல்லது பரிதானம் மாதிரியோ, அல்லது லஞ்சம் மாதிரியோ, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம மனசு சொல்லும். இதுக்கு குடுத்தா தான் வேலை ஆகும் போல, வேற வேலையே ஆகாது போல, அப்படின்ட்டு நம்ம நெனைக்கிற காரியங்கள்ல நம்ம நெறைய நேரங்கள்ல அப்படி விழுந்துடுறோம். ஸோ லஞ்சம் வாங்குறவங்க, லஞ்சம் குடுக்குறவங்க என்ன வித்தியாசம்? சிலர் லஞ்சம் குடுக்கிறத தெரியாம குடுத்துடுவாங்க. இப்படித்தான் நடக்கணும் போல, இப்படிதான் செய்யணும் போல அப்படின்னு குடுத்துருவாங்க. லஞ்சம் வாங்குறவங்க, அதுவே தொழிலா இருக்கும் அவங்களுக்கு. அந்த தொழில்லயே அவங்க மூழ்கி கிடப்பாங்க. என்னென்ன காரியங்களுக்காக லஞ்சம் குடுக்குறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க? ஒருவேள உங்களுக்கு ஸ்கூல்ல அம் சீட் வாங்கி தரணும், காலேஜ்ல சீட் வாங்கி தரணும். அதுக்காக லஞ்சம் வாங்குவாங்க. ஒரு பெரிய ஸ்கூல்ல, ஒரு பெரிய காலேஜ்ல உங்க பிள்ளைகள நீங்க சேர்க்கணும். உங்களால போய் சேர்க்க முடியல. அ அதுக்கு ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. அ அந்த புரோக்கர்ஸ்க்கு நீங்க பணம் குடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஆயிடும். நீங்க பணம் குடுத்தா தான் அந்த இடத்துல உங்க பிள்ளைகளுக்கு காலேஜ்லயோ அல்லது ஸ்கூல்லயோ இடம் கிடைக்கும். அங்க விழுந்து போறோம். நெறைய பேர் விழுந்து போறீங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, வேலைக்காக, முக்கியமா வேலைக்காக, இங்க கவர்மெண்ட்ல வேலை வாங்கி தரேன். இந்த கம்பெனில உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். இந்த பெரிய ஆள் எனக்கு தெரியும். அந்த பெரிய ஆள் எனக்கு தெரியும். இப்படி சொல்லி ஏமாற்றி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி, "முதல்ல காச வைங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கி தரேன்." ஒரு புதிய வார்த்தை. லஞ்சம், ஊழல் இதெல்லாம் தாண்டி, அ இந்த செஞ்சுரியில ஒரு புதிய வார்த்தை. கட்டிங். கட்டிங் குடுத்தா தான் நடக்கும். வேலை நடக்கும். கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிங்க ரொம்ப நாள் எனக்கு தெரியாம இருந்தது. அதாவது என்ன பேசுறாங்கன்னு எனக்கு புரியாது. ஏன்னா, அதுக்கப்புறம் போக போக தான் அந்த ஷார்ட்கட் வேர்டு கட்டிங்னாலே லஞ்சம்னு அர்த்தம் அப்டின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா, நீங்களும் கத்துக்கங்க. கட்டிங் குடுக்குறாங்க, கட்டிங் அப்டின்னு அந்த வார்த்தைய நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ நெறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். வேலை வாங்கி தரேன்ட்டு. முக்கியமா வெளிநாடுகளில வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அநேகர் ஏமாற்றுகிறார்கள். அநேகரு உங்களுக்கு இந்த இந்த கண்ட்ரில உங்களுக்கு வேலை வாங்கி தந்துடுறேன். இந்த ஊர்ல வேலை வாங்கி தரேன். 5,00,000 குடுங்க, 10,00,000 குடுங்க, 2,00,000 குடுங்க, 1.75 குடுங்க, மீதி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்டின்ட்டு, உங்களுக்கு எல்லாமே அப்படியே வாங்கி குடுத்துருவாங்க. எல்லாமே என்னதுனாக்கா, உங்களுக்கு விஎஃப்எஸ் ஆஃபீஸ்லேருந்து விசா அப்பாயின்ட்மென்ட்டுக்கு லெட்டர் போட்டு குடுத்துருவாங்க. அ உங்களுக்கு அப்படியே அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வெளிநாட்டுலேருந்து வந்த மாரி காட்டிடுவாங்க. அந்த ஏமாத்துறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, இந்த பணப்பிரியர்கள் எப்படி வேணாலும் ஏமாற்றி உங்ககிட்ட பணத்த வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ள இந்த கனவிலே தான் ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட எவ்வளோ ஏமாத்தலாம்? அவங்க கிட்ட எவ்வளோ ஏமாத்தலாம்? இந்த இஷ்யூவ வச்சு எப்படி ஏமாத்தலாம்? இப்படி வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட்ல வாங்கி தரேன், உங்களுக்கு வெளிநாட்ல வாங்கி தரேன்னு சொல்லி, இப்படி அடுக்கிக்கிட்டே போவாங்க. உங்கள ஆசை காட்டுவாங்க பாருங்க. அப்படி ஆசை காட்டுவாங்க. உங்களுக்கு என்னமோ நாளைக்கே நீங்க விசா வந்த உடனே கிளம்பி போற மாரி உங்கள ஆசை காட்டுவாங்க. அப்படி பேசுவாங்க. இந்த சூழ்நிலையிலலாம் நெறைய பேர் விழுந்துருவாங்க. நெறைய பேர் விழுந்துருவாங்க. விழுந்துட்டு காச குடுத்துருவாங்க. சரி வாங்கி தராங்க போல. இதுல இன்னொரு கதை இருக்குது. என்னன்னாக்கா, ஏ வந்து லஞ்சம் வாங்குறவரா இருக்கும். பி வந்து மீடியேட்டரா இருப்பாங்க. இந்த கதைய கேட்டுட்டு இவங்களுக்கும் இந்த லஞ்சம் வாங்குறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனா இந்த பிய நம்ப வச்சு, சிய கொண்டு போயிட்டு அது உள்ள விழுந்துருவாங்க. அந்த சி என்ன பண்ணுவாங்க, அப்படிதான் போல, இவங்க நல்லவங்களாச்சே, இவங்க சொல்றாங்க போல, இவங்க பேச்ச கேட்கலான்னு சொல்லிட்டு, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் நம்பிக்கை இல்லாம, நம்பிக்கையோடும், நம்பிக்கை இல்லாமயும் போய் அந்த இதுல விழுந்துருவாங்க. காச குடுத்துட்டு, கடைசியில பார்த்தீங்கன்னாக்கா, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்றவங்க, கட்டிங் வாங்குறவங்க, அவங்களுக்கு எல்லா தந்திரமும் தெரியும்.
எல்லா தந்திரமும் தெரியும். ஸோ வேலையில இந்த நாட்களிலே முக்கியமா பார்த்தீங்கன்னாக்கா, அநேக நாடுகளில இது போய்க்கொண்டிருக்கிறது. இத பத்தி பேசாதவங்களும் யாரும் கிடையாது. நெறைய பேர் பேசுறாங்க. நெறைய பேர் இதுக்கு வாய்ஸ் குடுக்குறாங்க. பட் பிரயோஜனமே இல்லாம போகுது. நம்ம யார்ட்ட போய் சொன்னாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இவங்க லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு லஞ்சம் குடுக்கணும். அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு லஞ்சம் குடுக்கணும். அந்த மாரி தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறத விட, இந்த ஏமாற்றமான உலகத்துல கட்டிங்க குடுத்துட்டு அநேகர் படுற கஷ்டங்கள், கண்டிப்பா குரல் கொடுக்கிறவர்கள் நாம் குரல் கொடுத்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அ இத பத்தி நாம் பேசிக்கொண்டே தான் இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அவேர்னஸ் கண்டிப்பா நம்போ அ ஏற்படுத்தியே தான் ஆக வேண்டும். அப்புறம் வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு புரோக்கர்ஸ் இருப்பாங்க. சொத்த வித்து தரேன்னு சொல்லுவாங்க. வீட்ட வித்து தரேன்னு சொல்லுவாங்க. நிலத்த வித்து தரேன்னு சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு எல்லாமே லஞ்சம் குடுத்தா தான் மூவ் ஆகும். எதனா ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னாக்கா, டேபிள்ல உங்க பேப்பர் இந்த டேபிள்ல இருந்து அந்த டேபிளுக்கு போணுமா, லஞ்சம் குடுத்தா தான். உங்க பேப்பர்ஸ் மூவ் ஆகணுமா, உங்க லேண்ட் விக்கப்படணுமா, உங்க வீடு விக்கப்படணுமா, உங்க வீட்ட வாங்கணுமா, லஞ்சம் குடுத்தா தான். இது ஏன் இப்படிப்பட்ட கதைகள்? நேர்மையானவர்கள் இல்லையோ? நேர்மையானவர்கள் எங்கே போனாங்க? நேர்மையானவர்கள்லாம் கண்டுபிடிக்க முடியலையே! நெறைய ஏமாற்றங்கள் இந்த உலகத்துல நம்ம ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். எக்கச்சக்கமான ஏமாற்றங்கள். யாரு பாரு இந்த மாரி இத ஒரு ஷார்ட் கட்டா எடுத்து, அவங்க இப்படியெல்லாம் செய்யும்போது ஊழல்ல ஈடுபட்டு, அவங்க ம் அ இப்படி இப்படிப்பட்ட அ இப்படிப்பட்ட காரியங்கள செய்யும்போது, அ அவங்க எப்படி நிம்மதியா இருக்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள மனசுல நிம்மதி இருக்குமா? நான் அழகான ஒரு அதிகாரத்த நான் படிச்சேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவ வந்து யூதாசு பணத்த வாங்கி அவரு காட்டிக் குடுக்குறாரு. பணத்த வாங்கிர்றாரு. அ ஆல்மோஸ்ட் லைக் இது ஒரு லஞ்சம் மாதிரி, இது ஒரு ஊழல் மாதிரி. பணத்த வாங்கிட்டு தான் காட்டிக் குடுக்குறாரு. மத்தேயு 27வது அதிகாரத்துல அங்க போட்டுக்குது. 3வது வசனத்துல, அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்தில, மூப்பர்களிடத்தில திரும்பவும் கொண்டு வந்து அவனுக்கு பாருங்க மனசாட்சி குத்திருக்குது பாருங்க. நான் நம்புறேன், இந்த லஞ்சம் வாங்குறவங்க, ஊழல் செய்றவங்க, பரிதானம் வாங்குறவங்க, கிஃப்ட் என்ற பேர்ல வாங்குறவங்க, கட்டிங் வாங்குறவங்க, இவங்க எல்லாருக்கும் மனசாட்சி குத்தாம இருக்காதுங்க. இயேசுவோடு கூட இருந்த யூதாசுக்கு மனசாட்சி குத்துச்சு. அங்க போட்டு தெளிவா போட்டு மூப்பருட்ல கொண்டு வந்து குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினாலே பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன இது உன்பாடு என்றார்கள். உன்பாடு. கண்டிப்பா இந்த லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரும் இருந்தா சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, அ நீங்க வந்து ஆலயத்துக்கு போகிறவர்களா இருந்தாலும் சரி, நீங்க லஞ்சம் வாங்குறீங்கனாக்கா, கட்டிங் வாங்குறீங்கனாக்கா, உன் பாடு. அது உன் பாடு. நீங்க எங்க போய் நின்னாலும் இதுக்கு மன்னிப்பு கிடைக்காது. இது எங்க போய் நின்னாலும், இது கரெக்ட்டு, பரவால்ல, ஒண்ணும் நெனச்சுக்காத, சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அது உன் பாடு. அங்க யூதாஸ்க்கு சொல்றாங்க. காச வாங்கிட்டாங்க. அவனுக்கு மனசாட்சி குத்துது. ஆனாலும் அந்த இடத்துல அவனுக்கு கிடைச்ச ஒரு வார்த்தை, "உன் பாடு. நீ என்னன்னா பண்ணிக்கோ. எங்களுக்கு தெரியாது." அதுல பாருங்க, உன் பாடு அவங்க சொன்ன உடனே அந்த குற்ற அந் அ அப்பொழுது 5வது வசனம், அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக் காசை தேவாலயத்தில எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். முடிவு பார்த்தீங்களா? இன்னும் அநேக காரியங்கள் நம்ம பேசப் போகிறோம். ஆனா இந்த முடிவு நல்லா தெரியுது. இயேசுவோடு கூட இருந்தவன், அந்த தப்பான காச கட்டிங்க வாங்குனதுனால, அவனே நான்கு கொண்டு செத்தான். வேதம் சொல்லுகிறது. தெளிவா சொல்லுகிறது. ஸோ அநேக காரியங்கள்ல இந்த கட்டிங் வாங்குற புத்திய கண்டிப்பா எடுத்து போடணும். இந்த கட்டிங் வாங்குனதுனால அவன் நான்கு கொண்டு செத்தான். மனசாட்சி குத்துச்சு. இந்த லஞ்சம் வாங்குறவங்க, பரிதானம் வாங்குறவங்க, கிஃப்ட் வாங்குறவங்க, அ நான் வித்து தரேன், இத வித்து குடுக்குறேன், இந்த லேண்ட வித்துர்றேன், அந்த லேண்ட வித்துர்றேன். சர்ச் லேண்ட் எத்தன பேர் விக்கிறாங்க? ஐயோ! இந்த மாரி தப்பான காரியங்கள செய்றவங்க மனசாட்சி குத்துங்க. மனசாட்சி குத்தும். அந்த மனசாட்சி குத்துறனால அவன் நான்று கொண்டு செத்தான். இத தயவு செய்து நம்ம மைண்ட்ல வைக்கணும். அ வேதத்துல அழகான வசனங்கள இதற்காக கொடுக்கப்பட்டிருக்குது. வேதம் இத பத்தி பேசல நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பா வேதம் இத பத்தி பேசுகிறது. "த பைபிள் ஸ்ட்ராங்லி கண்டெம்ஸ் ஈவில் பிராக்டிஸ்." இந்த ஈவில் பிராக்டிஸ இந்த தகாத விதமான காரியங்கள கட்டிங் வாங்குறத வேதம் தெளிவாக பேசுகிறது. யாத்திராகமம் 23வது அதிகாரம் 8வது வசனத்துல, "பரிதானம் வாங்காதிருப்பாயாக. பரிதானம் பார்வை உள்ளவர்களை குருடாக்கும்."
முதலாவது வேதம் சொல்லுகிறது, பார்வை உள்ளவர்களை குருடாக்கும். எவ்வளவுதான் பரிதானம் வாங்குவாங்க, எவ்வளவுதான் கட்டிங் வாங்குவாங்க, எவ்வளவுதான் அந்த கட்டிங்க வாங்கி அவங்க பிள்ளைகள படிக்க வைப்பாங்க, எவ்வளவுதான் அவங்க குடும்பத்த அவங்க நடத்துவாங்க. கட்டிங்லயே தான் ஓடுமா உங்க வாழ்க்கை. யோசித்து பாருங்களேன். அந்த லஞ்சம், லஞ்சம், லஞ்சம். கட்டிங் வாங்குனா தான். ஒரு 2000 குடுங்க. ஒரு 1000 குடுங்க. ஒரு ஒரு 5000 குடுங்க. ஒரு ரூ. 500 குடுங்க. இப்படியெல்லாம் கெஞ்சி கட்டிங் வாங்குற மக்களுக்கு எச்சரிக்கை. கண்டிப்பா அவங்களுடைய குடும்பங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையோ நிம்மதியாகவே இருக்க முடியாது. அவர்களுடைய அவர்களுடைய பார்வை, பரிதானம் வாங்குகிறவர்களுடைய பார்வை குருடாகும் என்று வேதம் கூறுகிறது. யோபு 15வது அதிகாரம் 34வது வசனத்துல, பரிதானம் வாங்கினவர்களின் கூடாரங்களை அக்கினி பட்சிக்கும். பயங்கரமான வசனம். கூடாரங்களை அக்னி பட்சிக்குன்னா, ஓ வீடு தானே எரிஞ்சு போகுது. நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிலாம் நினைக்காதீங்க. அந்த கூடாரத்துல யார் யார் இருக்கிறா? அம்மா, அப்பா, பிள்ளைங்கன்னு சொல்லி இருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே அவங்களுடைய வாழ்க்கைலாம் நாசமா போகுமே! அப்ப யாரு இதுக்கு பதில் சொல்லுவா? யாருக்கு தெரியும்? நீங்க கட்டிங் வாங்குறது, நீங்க லஞ்சம் வாங்குறது உங்க வீட்டுக்கு தெரியுமா? உங்க வைஃப்க்கு தெரியுமா? உங்க பிள்ளைகளுக்கு தெரியுமா? நீங்க கொண்டு போய் இந்தாம்மா நெறைய காசு கிடைச்சுச்சு. வீட்டுக்குள்ள பாருங்க, ரொம்ப நல்லா போற மாதிரி தான் இருக்கும். கட்டிங் வாங்கிட்டு, சூப்பரா வீடு போதே, நல்லா இருக்குதே, கட்டிங் இங்க கிடைக்குது, அங்க கிடைக்குது, இந்த இடத்துல கிடைக்குது, அவங்க கிட்ட கிடைக்குது. இந்த கட்டிங் வாங்குறதுல, லஞ்சம் வாங்குறதுல இருந்தீங்கனாக்கா, அவங்களுடைய கூடாரத்தை அக்னி பட்சிக்குமாம், வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய காரியமா இருக்கிறது. அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 26:10 அவர்கள் வலது கையிலே தீவினை இருக்கிறது. அ அ அவர்களுடைய அவர்களுடைய வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது. அவங்களுடைய கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறதாம். பிரியமானவர்களே, இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு தேவ. அ அந்த கட்டிங்கோ, லஞ்சமோ நம்ம வாங்கிட்டே இருக்க முடியாது. எவ்வளோ பேரு இத குடுத்துட்டு இன்னைக்கு பரிதாபத்தோடு அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்க கஷ்டப்பட்டு அ கொ நான் ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்களுடைய அ வலியெல்லாம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்க மாட்டீங்க. கடன் வாங்கிலாம் உங்களுக்கு லஞ்சம் குடுத்துருப்பாங்க. நீங்க லஞ்சம் வாங்கியிருப்பீங்க. கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அவங்க உங்களுக்கு லஞ்சத்த தாலிய வச்சு, தங்களுடைய தாலிய விற்று உங்களுக்கு அதுல லஞ்சம் குடுத்துருப்பாங்க. அதுலலாம் உங்களுக்கு நிம்மதி இருக்குதா? அந்த லஞ்சம் வாங்கிட்டு அவங்களுடைய கண்ணீரில நீ வாங்கிட்டு போற உங்களுடைய லஞ்சம், நீங்க உங்களுக்கு நிம்மதி இருக்குதா அதுல? உங்க வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு நிம்மதி இருக்குதா? திருமணம் கட்டி கொடுக்குறீங்க, அவங்க வீடுகளில நிம்மதி இருக்குதா? அதே மாரி 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, 9, 10ல அந்நியக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அநியாயக்காரர் அநியாயக்காரர் தேவனுடைய இது அநியாயங்க. அநியாயம். கட்டிங் வாங்குறது அநியாயம். கட்டிங் வாங்குறவங்க பைபிள தூக்கக்கூடாது. கட்டிங் வாங்குறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க கண்டிப்பா அம் நம்ம ஜெபிக்க கூட முடியாது உங்களுக்கெல்லாம். எப்படி அந்த அந்த கட்டிங்கையோ, லஞ்சத்தையோ வாங்கிட்டு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லுகிறது. 10வது வசனம், திருடரும் பொருளாசைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. திருடரும் பொருளாசைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. நல்லா யோசித்து பார்க்கலாமே! இப்படிப்பட்ட வேத வசனங்கள் திட்டவட்டமாக சொல்லும்போது, எவ்வளோ நாள் லஞ்சம் வாங்க போறீங்க? சாகுற வரைக்கும் அநியாயத்த பார்த்துக்கிட்டே இருப்போம். வீட்டுக்குள்ள நடக்கும். அப்படியே வீட்டுக்குள்ள நம்மளுடைய அந்த 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 வசனம் சொல்லுது பாருங்க. கூடாரங்களை அக்கினி பட்சிக்குமாம். அதே மாரி எபேசியர் 4வது அதிகாரம் 28வது வசனத்துல, தன் கையினாலே நலமான வேலைய செய்து பிரயாசப்பட கடவன். தன் கையினாலே நலமான வேலைய செய்து பிரயாசப்பட கடவன் சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. ஏன் வேலை செய்ய முடியல? எதுக்காக வேலை செய்யல? நீங்க வேலை செய்ய முடியாம இவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன? இன்னொரு காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லஞ்சம் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய வியாதிய உண்டாக்கும். நீங்க வாங்கிட்டு போற லஞ்சம்லாம் ரொம்ப சேர்த்து வைக்க முடியுதா? அது பாதி ஹாஸ்பிட்டலுக்கு போகும். பாதி வேற வேற காரியத்துக்கு போகும். டைவர்ஸ் ஆகும் வீட்டுக்குள்ள. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வேண்டாத காரியங்கள் நடக்கும். இது மாரி அநியாய செலவா தான் போகும். இன்னொன்னு ஊழல் பெருக காரணங்கள் என்ன? இப்படி லஞ்சங்களும், ஊழல்களும் பெருகுறதுக்கு காரணம் வந்து நம்பர் 1 லஞ்சம் வாங்குறவங்க மட்டும் கிடையாது. லஞ்சம் கொடுக்கிறவங்களும். அவங்க தெரிஞ்சு குடுக்குறாங்களோ, தெரியாம குடுக்குறாங்களோ. நம்பர் 1 வந்து நேர் வழி செல்வதை விட குறுக்கு வழியில போகலாம்னு சொல்லி ஆசைப்படுறதுனால தான் இந்த லஞ்ச வாழ்க்கை பெருகுது. இந்த லஞ்சம் வாங்குறவங்க பெருகுறாங்க.
நேர் வழியில போனா ரொம்ப நாள் ஆகுமே, இப்படி ஆகுமே, அப்படி ஆகுமே, இத்தனை கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணுமே, குறுக்கு வழியில போலாமே, இவங்க தான் ஈஸியா வாங்கி குடுத்துடுறாங்களே, அப்படின்ட்டு நெறைய பேரு இந்த மாரி இருக்கிறதுனால தான், நம்ம கொடுக்கறதுனால தான் இந்த ஊழல் பெருகிக் கொண்டே போகுது. நம்பர் 2 விரும்புவதை ம் விரும்புவதை விரும்பிய நேரத்தில் பெறுவதற்கு இந்த குறுக்கு வழி. நம்ம எத நெனைக்கிறோமோ, எத நம்மளுக்கு வேணுமோ, குறுக்கு வழியில போய் பெற்றுக்கலாமா? குறுக்கு வழியில குறுக்கு வழியில இந்த ஜாப வாங்கிக்கலாமா? குறுக்கு வழியில போய் நம்ம படிக்கலாமா? குறுக்கு வழியில போயிட்டு நம்ம அந்த சீட்ட வாங்கிடலாமா? குறுக்கு வழியில போயிட்டு நம்ப இத சாதிக்கலாமா? இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் ஊழல் ஒழியவே ஒழியாது. கண்டிப்பாக நாம் யோசிக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். 3வது காரியம், ஒரு இது ஒரு சுலபமான, ஈஸியான வழியாக இருக்கிறது. இதுதான் ஒரே வழி, வேற வழியே இல்லை என்று நமக்கு தோணலாம். நெறைய பேருக்கு நம்ம அப்படி நெனைக்கிறோம் நெறைய பேரு. இதுதான் வழி போல, வேற வழியே இல்ல போல. இதுதான் ஈஸியான வழியா இருக்குது, சுலபமான வழியா இருக்குது. இந்த வழியில நம்ம எடுத்துக்கலாம். 4வது காரியம், லஞ்சம் கொடுத்து தான் வேலை ஆகும். நெறைய பேர் நம்ம நெனைக்கிறோம்ல, லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும். வேற வழியே இல்ல. நம்ம இந்திய தேசத்துல லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும். ஒரு ஒரு காரியத்துக்கும் லஞ்சங்க. ஒரு ஒரு காரியத்துக்கும் லஞ்சம். ரொம்ப ரொம்ப அநேகர் பேசியிருந்தாலும், நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். இந்த லஞ்சம் வாங்குறவங்கள பத்தி, கட்டிங் வாங்குறவங்கள பத்தி நம்ம பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, லஞ்சம் குடுத்தா தான் வேலை ஆகும். நாளடைவில அது ஒரு அ சகஜமான ஒன்றாகி, வாழ்க்கையில அத பழகிக் கொள்கிறார்கள். ஒரு சகஜமா ஆயிடுது அது வாழ்க்கையில. அத அப்படியே பழகிக்கிறாங்க. கொடுக்கிறவங்க. கொடுக்கிறவங்களுக்கு அது மைண்ட்ல செட் ஆயிடுது. ஓ! இப்படி குடுத்தா தான் போல. வேற வழியே இல்ல. அந்த லஞ்சம் வாங்குறவங்க நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. இது செஞ்சு குடுக்கட்டா உங்களுக்கு? அத செஞ்சு குடுக்கட்டா உங்களுக்கு? இது என்ன ஒரு அன்பு என்ற முறையில, ஒரு உதவி செய்யணும்னு என்ற முறையில வரமாட்டாங்க. இவங்க கிட்ட இத செஞ்சா லஞ்சம் கிடைக்குமா? அப்படிதான் வராங்க. நல்லா யோசிங்க. எப்படியெல்லாம் பேசி வருவாங்கன்னு நல்லா யோசிங்க. 4வது காரியம். 5வது காரியம். 4 பேருக்கு மத்தியில கௌரவமான வாழ்க்கை நடந்து, லஞ்சத்திற்குள்ளாக தான் தஞ்சம் புக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். லஞ்சத்துக்குள்ளாக தான் தஞ்சம் புக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 4 பேருக்கு மத்தியில கௌரவமா வாழணுமா? லஞ்சம் குடு, அவன காசு குடு, இவனுக்கு காசு குடு, நம்மளுக்கு காசா இல்ல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும்போது, எப்படி லஞ்சம் ஒழியும் நம்மளுடைய நாட்ல? யோசிச்சு பாருங்க. லஞ்சம் ஒழிக்கிறதுக்கு வழியே இல்ல. லஞ்சம் குடுக்கிறவங்க இருக்கும்போது, லஞ்சம் வாங்குறவங்க எப்படி ஒழிவாங்க? லஞ்சத்த ஒழிக்க முடியுமா? லஞ்சம் குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே! ஆனா, இது ஒரு ஒரு அவேர்னஸாக நம்ம எடுத்துக்கொள்வோம். நம்ம ஏன் லஞ்சம் குடுக்கணும்? லஞ்சம் இல்லாத ஒரு நாடா நம்ம மாத்த முடியாதா? சமுதாயமாக மாத்த முடியாதா? என்று யோசிக்கணும். 6வது காரியம், லஞ்சம் வாங்குகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள், ஒரு பேராசை மிக்க பெருச்சாளிகள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேராசை மிக்க பெருச்சாளிகள், ஒரு திருப்தியே கிடைக்காது அவங்களுக்கு. கிடையவே கிடையாது. சரியான பெருச்சாளிங்க. பார்க்கறதுக்கு பவ்யமா இருப்பாங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே ஒண்ணும் தெரியாத பூனை மாரி இருப்பாங்க. ஆனா, சரியான பெருச்சாளிகளா இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு லஞ்சம் வாங்கி, வாங்கி, வாங்கி பழக்கமாயிடுச்சு. பிரசங்கி 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, "பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை." ரொம்ப தெளிவா சொல்லுது. "பணப்பிரியன் பணத்தினால திருப்தி அடைவதில்லை." போய் உழைச்சு, வேலை செஞ்சு, எங்கேயோ எங்கேயோ போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம்னா, அது வேற. லஞ்சம் வாங்கியே உங்க வீட்ட கட்டுறீங்க. திருட்டு காசுல வீட்ட கட்டுறீங்க. ஆ அ ஆலயத்துல எந்தெந்த வழியில சம்பாதிக்க முடியுமோ, அப்படியெல்லாம் சில சம்பாதித்து, வேற வழிகள்ல எல்லாம் சம்பாதித்து, இன்னைக்கு உங்க வீட்ட கட்டியோ, அல்லது உங்க 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 பிள்ளைகளுக்கு கல்யாணத்த கட்டியோ, என்ன பிரயோஜனம்? நல்லாவா இருக்க போறீங்க? தூக்கம் வருமா உங்களுக்கு? அப்படிப்பட்ட கூட இருந்த யூதாசுக்கே மனசாட்சி குத்துச்சாம். அந்த காச தூக்கி போட்டு போய் நாண்டு கொண்டு செத்தானாம். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. உபாகமம் 27வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன். அது ஒரு பெரிய சாபம். அந்த சாபம் யார் மேல போகப்போது? பிள்ளைகள் மேல தான் போகப்போது. அந்த சாபம் யார் மேல போகப்போது? உங்க வீட்டார் மேல தான் போகப்போது. உங்க கூடாரத்தின் மேல தான் போகப்போது. கட்டிங் எச்சரிக்கையா இருங்க. யார்கிட்ட கட்டிங் வாங்குனீங்க? வேலை தர வாங் வேலை வேலை வாங்கி தரேன் கட்டிங் வாங்குனீங்களா? ஸ்கூல்ல வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு கட்டிங் வாங்குனீங்களா? ஹாஸ்பிட்டல்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கட்டிங் வாங்குனீங்களா? இல்ல உனக்கு வெளிநாடு அனுப்புறேன்னு சொல்லி கட்டிங் வாங்குனீங்களா?
எந்த விதத்துல கட்டிக்குவானுங்க. எவ்வளவு ஏமாற்றினீங்களோ, எவ்வளவு பேசுனீங்களோ, அவ்வளவும் உங்களுக்கு சாபம். சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவன் சொல்லுது வேதம். சோ லஞ்சம் லஞ்சத்த பத்தி பார்க்கும்போது, நான் கடைசியா திருப்பமாக சொல்றேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 18வது வசனத்துல, அநீதத்தின் கூலியினாலே ஒரு நிலத்தை சம்பாதித்து அ தலைகீழாக விழுந்தான் யூதாஸ். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. அப்போஸ்தலர்ல சொல்லுது. பைபிள்ல தெளிவா சொல்லுது. குடலெல்லாம் சரிந்து போய் அவன் வயிறு வெடித்து செத்தானாம். அவன் வயிறு வெடித்து செத்தான். கண்டிப்பா இது ஒரு பெரிய பாவம். ஒருவேளை இது உங்களுக்கு லஞ்சம் வாங்குறது, கட்டிங் வாங்குறது உங்க வியாதியா இருக்கலாம். அந்த வியாதிக்கு மருந்து இல்லங்க. அந்த வியாதிக்கு மருந்தே கிடையாது. அது அது மட்டும் இல்ல, லஞ்சம் வாங்காத நாடு எது? அப்படி போட்டு பார்த்தா, அ ரொம்ப குறைவா லஞ்சம் வாங்குற நாடு வந்து நியூசிலாந்து, டென்மார்க்கு, சிங்கப்பூரு, அ ஃபின்லாந்து இப்படி போட்டிருக்குது Googleல. லஞ்சம் வாங்குற நாடுகள் எதுன்னு போட்டா, கண்டிப்பா இந்தியா. இந்தியா, சீனா, இந்தோனேஷியா இப்படி பல நாடுகள் இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய காரியம், லஞ்சம் நான் ஏன் கொடுக்க வேண்டும்? லஞ்சம் கொடுக்காம வாழ்ந்து பாருங்க. லஞ்சம் ஏன் நான் வாங்க வேண்டும்? கட்டிங் நான் ஏன் வாங்க வேண்டும்? கட்டிங் வாங்காம வாழ்ந்து பாருங்க. உங்க கை அரிக்கும் அப்படியே. குடிக்காரங்களுக்கு குடிச்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்குமா. போய் குடிச்சிரணும். எல்லா வேலையும் செஞ்சாலும் போய் குடிச்சிரணும். அதே மாதிரி இந்த லஞ்சம் வாங்குறவங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு. கை அரிச்சுட்டே இருக்கும். யாராவது காசு தருவாங்களா? எங்கேயாவது ஏமாத்தி இன்னைக்கு காசு கிடைக்குமா? அந்த வீட்டுக்கு 10 மணிக்கு போறதுக்குள்ள அந்த லஞ்ச காச வாங்கிட்டு போயிடணும். எப்படிதான்? என்னென்ன புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க? நெறைய வீட்டு புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. படிப்புக்கு புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நெறைய வேலைங்க. வீட்ட விட்டு வீட்ட சொல்லி, அங்க சொல்லி, இங்க சொல்லி, எதையோ பொய்ய சொல்லி, இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிற நெறைய புரோக்கர்ஸுக்கு இது எல்லாமே எச்சரிக்கை. நான் மட்டும் இத பேசல. நெறைய பேர் பேசியிருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிப்போம். லஞ்சம் வாங்குறதுனால எத்தன விளைவுகள், பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று. லஞ்சம் கொடுக்கிறதுனால நம்ப வந்து எதையோ சாதிச்சுட்டோம்னு நெனைக்காதீங்க. அது நம்மளுக்கு கௌரவத்துக்காக நம்ம குடுக்குறோம். ஆனா குடுக்காதீங்க. குடுக்கிறத நிறுத்துங்க. நம்ப ஒருத்தருமே லஞ்சம் கொடுக்கிறத நிறுத்துனா, இந்த ஊழல் செய்றவங்கள நம்ம ஒழிக்க முடியும். யார்ட்டயும் சொல்லி பிரயோஜனம் இல்லங்க. பெரிய அதிகாரிட்ட சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. எங்க போய் சொன்னாலும் நம்மளுக்கு அதுக்கு ஒரு விடை கிடைக்க போறதில்ல. ஏன்னாக்கா, நெறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. நெறைய பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. லஞ்சம் வாங்குறவங்க, கட்டிங் வாங்குறவங்க கண்டிப்பா ஸ்வீட்டா பேசுவாங்க. அவங்களுடைய குணங்கள பார்த்தீங்கன்னாக்கா, அழகா ஸ்மைல் பண்ணுவாங்க. நல்லா பேசுவாங்க. ஸ்வீட்டா பேசுவாங்க. உங்கள நம்ப வைக்கிற மாரி பேசுவாங்க. பணத்த வாங்கிட்ட பிறகு அவ்வளதான். அவங்க வேற மாரி இருப்பாங்க. ஆட்டிட்யூட் இருப்பாங்க. திருப்பி போய் நீங்க அந்த பணத்த கேளுங்க, கொடுக்கவே மனசு வராது. ஏன்னா, அந்த பணத்துல அவங்க மூழ்கி போயிட்டாங்க. நாண்டு கொண்டு சாவாங்க. கண்டிப்பாக. அவங்களுடைய முடிவு வித்தியாசமா இருக்கும். யாருமே நல்லா இருக்க முடியாது. கண்டிப்பாக. வேதம் சொல்லுகிறது. நான் நம்புறேன் இந்த வேதத்த. வேதத்த நான் நம்புறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையும் என்னையும் படைத்த கடவுள நம்புறேன். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் மேல இருந்து. அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும். பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து இந்த லஞ்ச ஒழிப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லா செக்டர்லுமே நம்ம பார்க்கிறோம் இந்த லஞ்சம் வாங்குறத. சும்மா காரியம் செஞ்சாலும் இந்த நாளில லஞ்சம் குடுத்தாதான் நடக்குது எல்லாமே. லஞ்சம், லஞ்சம் தான் பேசுதுங்க. வார்த்தை பேசலங்க. நீங்க 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 விட்டுருங்க. சைன் மட்டும் போடுங்க. மீதெல்லாம் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்டின்னுவாங்க. மீதெல்லாம் நாங்க ஃபில் பண்ணிக்கிறோம். எப்படிதான் இந்த உலகம்? கொஞ்சம் யோசிக்கலாமா? இவங்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தயவு செய்து லஞ்சம் குடுக்கறத நம்ம நிறுத்தினாலே போதும். நியாயமா போகும்போது, பொறுத்திருந்து போகும்போது, காத்திருந்து போகும்போது, ஜெபத்தோட போகும்போது, இந்த ஊழல் செய்கிறவங்கள, கட்டிங் வாங்குறவங்கள நம்ம கட் பண்ண முடியும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காரியங்களுக்காக. பரலோக பிதாவே, ஏசப்பா, நெறைய பேர் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க ஆண்டவரே. தெரிஞ்சோ தெரியாமலயோ ஆண்டவரே. சுவாமி, லஞ்சம் குடுத்துட்டாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே இந்த இடத்துல இந்த கட்டிங் வாங்குறவங்களையும், லஞ்சம் வாங்குறவங்களையும், பரிதானம் வாங்குறவங்களையும் கர்த்தர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஐயா. சந்திங்க ஏசப்பா. சந்திங்க.
ஆண்டவரே, வேதம் எத்தனை காரியங்களை சொல்லுது ஐயா. யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லுகிறது ஆண்டவரே. ஒரு பயத்தை உண்டாக்கி தாங்க ஆண்டவரே. அந்த அந்த கட்டிங் வாங்குறவங்க, லஞ்சம் வாங்குறவங்க, ஏமாற்றி பணம் வாங்குறவங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே சமாதானம் இல்லாம ஆக்குங்க ஏசப்பா. அவங்கள சந்திங்க. அவங்களுடைய மனசு இரவில ஆண்டவரே ஏசப்பா டிஸ்டர்ப் ஆகட்டும் ஆண்டவரே, டிஸ்டர்ப் ஆகட்டும். எப்படி பிலாத்துடைய மனைவியுடைய மனசு இரவில டிஸ்டர்ப் ஆனதோ, அவங்களுடைய மனது டிஸ்டர்ப் ஆகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் பேசுவீராக. இந்த காரியத்தை ஆண்டவரே நாங்க யார்கிட்ட கொண்டு போனாலும் எங்களுக்கு பிரயோஜனம் இல்ல. உங்ககிட்ட கொண்டு வரோம். எங்க தேசம் முழுவதும் ஆண்டவரே நேர்மையை பின்பற்றட்டும் சுவாமி. லஞ்ச ஒழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க பணத்தை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த சிந்தனை துளிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க. உங்களுடைய இந்த சேனலை நீங்க ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனலை நீங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாழ்க்கைக்கு தேவையான அநேக காரியங்களை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்களுக்கு கர்த்தர் இதை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். God bless you all. Thank you so much.